வணக்கம் நண்பர்களே, தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கூடு கட்டின அனைத்து வலைகளுமே எடுத்து சைடில் வைக்க ஆரம்பித்தாச்சு. அதாவது வலை வைத்த 5வது நாளுக்கு முன்னாடி 4வது நாள் ஈவினிங் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லா வலைகளுமே எடுத்து மேலே கீழே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அப்படின்னா, காற்றோட்டம் நம்ம கொடுத்தாகணும். கூடு வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஈரத்தன்மையை வந்து அதிலேருந்து போக்கணும். ஸோ ஈரத்தன்மை போகணும் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து பெட்லேருந்து ஒரு பார்த்திங்கன்னா ஆவி மானைக்கு அடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஈரமான தலைகள் இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஆவி மாதிரி அடித்து பெட்டில் இருக்க கூடுகள் எல்லாமே கருப்படிக்க ஆரம்பிச்சிடும். இதில் இருக்க கூடுகள் எல்லாமே கருப்படிக்க ஆரம்பித்து ஃபங்கஸ் ஆகி உள்ளே இருக்க பீப்பா வந்து டெத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டெத் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அது டெத் ஆகாமல் நம்ம கொண்டு போகணும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பான முறையில் காற்றோட்டம் தேவை, ஈரப்பத்தன்மையும் நம்ம போக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி எடுத்து எல்லா வலைகளையும் எடுக்க போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காற்றோட்டம் கிடைக்கும், பெட்டுக்கும் நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். சரிங்களா? அதில் இருக்க ஆவி எல்லாமே வெளியில் போக ஆரம்பிச்சிடும். மிச்சம் இருக்க கூடுகள் வந்து நல்லா வந்து கெட்டித்தன்மையை அடைய ஆரம்பிச்சிடும். நண்பர்களே, இதுதான் கூடு எடுப்பதற்கு முன்னாடி நடக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணதுக்கப்புறம் லேபரை கூப்பிட்டு நம்ம வந்து டபுள் கூடு தனியாக எடுக்க போகிறோம், சிங்கிள் கூடு தரமான தனியாக எடுக்க போகிறோம், டேமேஜ் கூடுகளை தனியாக எடுக்க போகிறோம். டபுள் கூடுனா 2 புழுவும் சேர்ந்து கட்டின கூடு தான் டபுள் கூடு. சரிங்களா? இந்த கேட்டகரி மட்டும் நம்ம பிரித்தா போதும் நண்பர்களே. ஏன் அப்படின்னா டபுள் கூடு வந்து மிஷினில் வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினில் வந்து ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படுறதா சொல்லி ஆப்ரேட்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம அந்த டபுள் கூடை பிரித்து எடுக்கிறோம். டபுள் கூடுன்னும்போது நம்ம நார்மல் கூடோட ரேட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்காது, அதுக்கு தனி ரேட்டு கிடைக்கிது. ஸோ டபுள் கூடுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் போட்டால் மட்டுமே டபுள் கூடு ரன் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே. இதை தவிர்த்து வேறு என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ கேஜி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷூட் பண்ணி சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம லேபர் வச்சு எடுக்க போகிறோம் நண்பர்களே. மொத்தம் 240 வலை இருக்குது, 150 முட்டை தொகுதி வச்சுருந்தோம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்றதை நாளை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அவருடன் காத்திருங்கள். அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நாளை சந்திக்கிறேன். புது தகவல்களுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப். வணக்கம் நண்பர்களே.